போங்க டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காட்டுறேன், பார்த்துட்டு போங்களேன். ஸ்வேதா, ஸ்வேதா, என் பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே சொல்லிடுறேன். என் பொண்ணை மட்டும் விட்டுருங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ்மா. விட்டுடுறேன் டாக்டர், உங்க பொண்ண பத்திரமா விட்டுடுறேன். ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு பொய்ய நீங்க சொல்லணும். அப்புறம் என் தங்கச்சி லக்ஷ்மியோட கல்யாணம் நடக்கணும். இது ரெண்டும் நடந்து முடிஞ்ச பின்னாடி உங்க பொண்ண நான் பத்திரமா விட்டுடுறேன். டிஜிபி சார் கால் பண்றாரு. பேசுங்க டாக்டர், பேசுங்க. சார் சொல்லுங்க சார். இப்போ பைரவிக்கு எப்படி இருக்கு டாக்டர்? சார், உங்க ஒய்ஃபை பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களை நேர்ல சந்திச்சு பேசணும். ஓகே சார், நான் உங்க வீட்லயே வெயிட் பண்றேன். நீங்க வாங்க சார். உங்க பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வரணும்னா நான் சொன்னபடி நடந்துக்கணும் டாக்டர். என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னக்கா, டாக்டர் முகத்தை பார்த்தா கொஞ்சம் பயந்த மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் எனக்கும் பயமா இருக்குக்கா. நீ எதுக்கு பயப்படுற லக்ஷ்மி? இல்லக்கா, ராஜன் மாமா வந்த பிறகு அந்த டாக்டர் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போமே. அடிப்போடி பைத்தியக்காரி, அந்த டாக்டரோட குழந்தை ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால டாக்டர் மாமா கிட்ட கண்டிப்பா உண்மையை சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்க விஷயமே வேற. அக்கா, அத்தையை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? ஆமா லக்ஷ்மி, டாக்டரை மிரட்டி நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த ஆபரேஷன் மேட்டருக்கு அத்தையும் ஒத்து வரணும். ஒருவேளை அவங்க பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம முயற்சி எல்லாம் வேஸ்டா போயிடும். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அக்கா, அத்தைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பொய்ய சொன்னாதான் விஸ்வா மாமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பாரு. அதனால நம்ம திட்டத்துக்கு அத்தை கண்டிப்பா ஒத்துப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் லக்ஷ்மி. என்ன இருந்தாலும் நாம பிளான் B ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. பிளான் Bன்னு சொல்றீங்க, அது என்ன பிளான்க்கா? அத பத்தி நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. ஆனா நாம எதுக்கும் தயாரா இருக்கணும் லக்ஷ்மி.
ஏன்னா இந்த ஆபரேஷன் மேட்டர் சொதப்பிடுச்சுன்னா அந்த துளசிய போட்டு தள்ளிட வேண்டியதுதான். வேற வழியே இல்லை. ஏன்னா அவ இருக்கிற வரைக்கும் இந்த விஸ்வா உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான். ஆமாக்கா, அந்த துளசிக்கு ஆயுசு கெட்டியா இருக்குக்கா. ஏற்கனவே மாமாக்கு அம்மா போட்டிருந்தப்போ அவளை போட்டு தள்ளலாம் பிளான் போட்டோம். அதுல அவ தப்பிச்சிட்டா இல்லக்கா. அப்புறமா துளசி ஹைதராபாத்துக்கு போனப்போ சத்தியவதி சின்னத்த அவளை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி அதுக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. ஆனா அந்த துளசி அதுல இருந்தும் தப்பிச்சிட்டாக்கா. சத்தியவதி எனக்கும் போன் பண்ணி பேசினா. அவ சொன்னபடியே துளசிய போட்டு தள்ளிடுவான் தான் நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா நம்ம நேரம் அது நடக்காம போயிடுச்சு. அதனாலதான் இந்த விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும்னு சொல்றேன். ஒருவேளை அத்தை நம்ம பிளானுக்கு சம்மதிக்கலனா நாம துளசிய போட்டு தள்ளுறதுக்கு வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். அக்கா வாக்கா, ராஜன் மாமா வரதுக்கு முன்னாடி நம்ம அத்தை கிட்ட போய் பேசிடுவோம். வா லட்சுமி. அத்தை, அத்தை, என்ன லக்ஷ்மி? அத்தை, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு அத்தை? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா தலையில தான் கொஞ்சம் லேசா பாரம் இருக்கிற மாதிரி இருக்கு. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களுக்கு இப்போ தலை வேற வலிக்குதுன்னு சொல்றீங்க. அதான் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு ருத்ரா. அது அத்தை, விஸ்வா துளசி கழுத்துல திருட்டுத்தனமா கோயில்ல வச்சு தாலி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான் அத்தை. என்ன சொல்ற ருத்ரா? விஸ்வாவா அப்படி பண்ணா? இது எப்ப நடந்துச்சு? ஆமா அத்தை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அத ருத்ராக்கா பாத்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லலாம்னு சொன்னேன். ஆனா தோ அக்கா தான் அவசரப்பட வேண்டாம்னு சொல்லி என்ன தடுத்துட்டாங்க. என்னால இத நம்பவே முடியல ருத்ரா. என் பையனா இப்படி பண்ணா? லக்ஷ்மி, நீ போய் விஸ்வாவை வர சொல்லு. நானே அவன்கிட்ட என்னன்னு கேக்குறேன். நீ போ, கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. இரு லக்ஷ்மி, போகாத. அத்தை, இப்ப விஸ்வா கிட்ட பேசினா அவன் நான் துளசியை தான் கட்டிப்பேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லுவான். அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. அதனால நாம இந்த விஷயத்த கண்டுக்காம விடுறதுதான் நல்லது. என்கிட்ட கூட சொல்லாம விஸ்வா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானா? அவனுக்கு எங்க இருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரியலையே. அத்தை, இதுக்கெல்லாம் காரணம் அந்த துளசி தான் அத்தை. அவ உங்ககிட்ட சத்தியம் பண்ணிட்டு இப்படி ஒரு காரியத்தை பின்னாடி பண்ணிட்டு இருக்கா. அவளை நம்பவே கூடாது அத்தை. மாமாவும் அப்பப்ப அவகிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. என்னமோ நடக்குது அத்தை. அதனாலதான் நானும் ருத்ராக்காவும் யோசிச்சு ஒரு நல்ல ஐடியா பண்ணிருக்கோம்.
என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? சொல்லு லக்ஷ்மி. அது வந்து அத்தை, நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா நான் அந்த ஐடியா என்னன்னு சொல்றேன். ஐயோ ருத்ரா, முதல்ல என்ன ஐடியான்னு சொல்லு. அத்தை, ஏற்கனவே வீட்ல வச்சு உங்களுக்கு ஒரு தடவை கரண்ட் ஷாக் அடிச்சுதா, அத பார்த்து விஸ்வா ரொம்ப அப்செட் ஆயிட்டான். உங்க மேல அவன் ரொம்ப பாசம் வச்சிருக்கான் அத்தை. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவன் உயிரையே விட்டுருவான். அவன் என் புள்ள. என் புள்ள என் பேச்ச மீற மாட்டான், புரிஞ்சுதா? அத்தை, ஆனா அந்த துளசியோட பேச்சையும் விஸ்வா கேக்குறானே, அதான் இங்க பிரச்சனையே. அதனாலதான் உங்களுக்கு மூளையில பிளட் கிளாட் ஆயிருக்கு, அதுக்காக ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணணும்னு விஸ்வா கிட்ட போய் சொன்னா. அவன் பயந்துகிட்டு உங்க பேச்ச கேட்பான். நீங்களும் டேய் விஸ்வா, நீ லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்கணும், அத பார்த்துட்டு தான் நான் ஆபரேஷன் பண்ணிக்குவேன்னு ஒரு பொய்ய சொல்லணும். இதுதான் அத்தை எங்களோட ஐடியா. இத சொன்னா நீங்க சம்மதிப்பீங்களா மாட்டீங்களான்னு எங்களுக்கு ஒரு தயக்கம், பயம். அதுதான் அத்தை. இது கூட நல்ல ஐடியாவா தானே இருக்கு. ஆமா, இத சொல்லவா இவ்வளவு பயந்த? இங்க பாரு, எனக்கு என்ன உண்மையிலேயே உடம்புக்கு முடியல, நான் தான் நல்லா இருக்கேன்ல. சரி, இப்படி ஒரு பொய்ய சொல்லணும்னா முதல்ல இங்க வர டாக்டர் அதுக்கு ஒத்துக்கணுமே. அத்தை, டாக்டர் கிட்ட இது எல்லாமே பேசியாச்சு அத்தை. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டோம். என்ன, அவங்க கொஞ்சம் ஃபீஸ் தான் அதிகமா கேட்டாங்க, அதையும் கொடுக்கறதா சொல்லிட்டோம். நீங்க நல்ல வேலை தான் பாத்திருக்கீங்க. என் புருஷன் கிட்டயும் இப்படி ஒரு பொய்ய சொன்னாதான் அவரும் அமைதியா இருப்பாரு. இல்லனா அவரும் ஒரு பக்கம் இந்த கல்யாணத்துல ஏதாவது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்போ இந்த ஐடியா உங்களுக்கு ஓகே தானே அத்தை? டபுள் ஓகே. வணக்கம் சார். உட்காருங்க டாக்டர், உட்காருங்க. சாரி டாக்டர், ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ பைரவிக்கு எப்படி இருக்கு டாக்டர்? எனிதிங் ராங் டாக்டர்? எதுவாக இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. என்ன டாக்டர், முதல்ல எங்க அம்மாவுக்கு பிபி தான் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப வேற ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லுங்க டாக்டர். என்ன டாக்டர் ரொம்ப நேரமா யோசிக்கிறீங்க? பைரவிக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஒய்ஃபோட சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சு. அவங்களுக்கு பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு. டாக்டர், பிளட் கிளாட் ஆயிருக்கா? என்ன சொல்றீங்க டாக்டர்? அப்போ இது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளமா? சீரியஸான ப்ராப்ளம் தான். அவங்களுக்கு இப்ப உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும். அது கொஞ்சம் ரிஸ்கான ஆபரேஷன் தான். ஐ எம் சாரி சார். டாக்டர்,
ப்ளீஸ் டாக்டர், எப்படியாச்சும் எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், எங்க அம்மாவை காப்பாத்துங்க டாக்டர். விஸ்வா, விஸ்வா, அம்மாக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. நீ கொஞ்சம் தைரியமா இரு. டேய் விஸ்வா, முதல்ல நீ கொஞ்சம் பதட்டப்படாம தைரியமா இருடா. எதுவா இருந்தாலும் நாம அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். சரி டாக்டர், ஆபரேஷன் எப்போ வச்சுக்கலாம் நீங்க சொல்லுங்க. ஆமா, நம்ம எதுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஒப்பீனியனும் கேட்டுடலாமே. ஆமாண்ணே, அன்னைக்கு ஆபரேஷன் இல்லாம குணப்படுத்த முடியுமாண்ணே? வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சார், நானே உங்க ஒய்ஃபோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை 4-5 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட காமிச்சுதான் அவங்களோட ஒப்பீனியனை கேட்டுதான் இந்த ஆபரேஷன் விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றோம். இதுக்கு மேலே என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஐயோ இல்ல டாக்டர், எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க சார். என் ஒய்ஃப் கிட்ட சின்னதா நீங்க ஒரு பொய் சொல்லணும். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதே பொய் தானே? என்ன சார் பொய் சொல்லணும்? இது 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 ஒரு சாதாரண ஆபரேஷன் என் வைஃப் கிட்ட நீங்க சொல்லணும். ப்ளீஸ் டாக்டர். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே சொல்றேன். வாங்க போய் உங்க ஒய்ஃபை பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். பைரவி, பைரவி, என்னங்க டாக்டரோட வந்திருக்கீங்க? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? பைரவி, டாக்டர் உனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமே உனக்கு குணமாயிடும், அதனால பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்னங்க நீங்க பொய் சொல்ற மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். இல்ல பைரவி, நான் உன்கிட்ட எந்த பொய்யும் சொல்லல. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எனக்கு தைரியம் சொல்லணுங்கிறதுக்காக இப்படி சொல்றீங்க. ஆனா விஸ்வாவை பாருங்க, அவன் கண்ணெல்லாம் எப்படி கலங்கி போயிருக்குன்னு. அவன் ஏன் மகங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவனால அதை தாங்கிக்க முடியாது. பாருங்க, என் பையன் கலங்கி போய் நின்னுட்டு இருக்கான். நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க.